ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஜாப்பனீஸ் ட்ராமா வென் இட்ஸ் ரைட் இட் போட்ஸ் அதில் எபிசோட் 2 பார்க்கலாமா? எபிசோட் ஸ்டார்டிங்லே நம்ம செய்யையும் ஃபூஜியையும் தான் காமிக்கிறாங்க. செய் என்ன பண்ணனா ஃபூஜியோட காலில் விழுந்து, நீ என்னை விட்டு போயிடாத ஃபூஜி, நான் இனிமேல் இப்படிலாம் பேச மாட்டேன், என்னை விட்டு போயிடான்னு கத்திட்டே இருக்க. ஃபூஜி இதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. இங்கே பாரு செய், நான் எவ்வளோ சொல்லியும் நீ கேட்க மாட்டேங்கிற, அதை பற்றியே பேசுகிற, இனிமேல் நான் உன் கூட இருக்க மாட்டேன் போகிறேன்னு சொல்லிட்டு ஃபூஜி கிளம்பிடுறான். பார்த்தா இதெல்லாம் கனவு. நம்ம செய் தான் கனவா பார்த்துருப்பான் போல இருக்கு. அப்படியே அவனுக்கு தூக்கம் வராம முழிச்சு பார்க்கறான். பக்கத்து பெட்ல தான் ஃபூஜி தூங்கிட்டு இருப்பான். இப்போ நம்ம செய்க்கு தூக்கம் வராது. சரி தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்க கிச்சனுக்கு போயிருப்பான். அப்போன்னு பார்த்து சரி எப்போ பார்த்தாலும் கசுக்கிக்கு மெசேஜ் அனுப்புவான்ல, அந்த மாதிரி மெசேஜ் அனுப்புறான். என்ன அனுப்புறான்னு தெரியுமா? கசுக்கி, பசங்களுக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமா பண்ண பிடிக்கும், ஆனா சில பேருக்கு பண்ண பிடிக்கல, ஏன்னு ஒரு கேள்வி அனுப்பியிருப்பான். அதை வந்து கசுக்கி பார்த்துருப்பான். கசுக்கி பார்க்கும்போது கரெக்டாக இந்த பொண்ணு கையோரி இருக்கால, கையோரி ஃப்ரிட்ஜில் ஏதோ ஒன்று எடுக்க வந்திருப்பா. அப்போ நம்ம கசுக்கி கிட்ட கேட்பா, கசுக்கி உனக்கு ஏதாட்டு சாப்பிட வேணுமான்னு கேட்க, அதுக்கு கசுக்கி இல்லை இல்லை வேண்டாம் கையோரி, நீ போய் தூங்க போன்னு சொல்ல, உடனே கையோரியும் சரி சரின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பொருளை எடுத்துகிட்டே இருக்கா. நம்ம கசுக்கியோட பார்வை எல்லாமே கையோரி மேலேயே இருக்கு. கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். கையோரி கேட்குறா, ஆமாம் கசுக்கி, எதுக்கு அப்படியே பார்த்துட்டு இருக்க? இல்லை இல்லை ஒன்றும் இல்லை, நீ தூங்கப்போ அப்படின்னு சொல்ல கையோரியும் குடுகுடுன்னு ஓடி போயிட்டா. இப்போ நம்ம கசுக்கி இருக்கான்ல, காலையில எந்திரிச்சு வேலைக்கெல்லாம் போகும்போது ஒரே நம்ம செய்க்கு மெசேஜ் அனுப்புற வேலை தான். என்னெல்லாம் அனுப்புறான்னு தெரியுமா? நீ நேற்று கேட்டல, ஒரு பையனுக்கு அது பண்ண பிடிக்கும் ஆனா பண்ணாம இருக்கிறான். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சில மனுஷங்க வந்து விலங்குங்க மாதிரி, அதாவது சில பேருக்கு அது மட்டும்தான் பிடிக்கும், சில பேருக்கு அது பிடிக்காம இருக்கும், அந்த மாதிரி கூட இருக்கலாம். உடனே செய் கேட்குறான், அப்படியா, எனக்கு அப்படி மாதிரி தெரியலையேன்னு சொல்ல, உடனே கசுக்கி, ஓ உனக்கு அப்படி தெரிலனா உனக்கு எந்த மாதிரி தெரியுதுன்னு கேள்வி கேட்டிருப்பான். அதுக்கு நம்ம செய் என்ன பதில் அனுப்புறதுனே தெரியாம முட்டை முட்டையாக முழிச்சிட்டு இருப்பான். இங்கே கசுக்கியோட ஆஃபீஸை தான் காமிக்கிறான். கசுக்கி ஆஃபீஸில் உட்காந்துருக்கும் போது ஒரு ஆள் வந்து ஐடி கார்டு கொடுக்குறாங்க. சார், அன்னைக்கு ஒருத்தங்கிட்ட ஐடி கார்டு செய்ய கொடுத்தீங்களாமே, அந்த ஐடி கார்டு வந்துட்டுன்னு சொல்லி கொடுக்க, கசுக்கியும் அந்த ஐடி கார்டை வாங்கி அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஆனால் அந்த ஐடி கார்டில் பேர் தப்பாக போட்டிருக்காங்க. அதாவது கசுக்கிக்கு பதிலாக கசுவாக்கி அந்த மாதிரி போட்டிருக்கான். இதை பார்த்து நம்ம கசுக்கி, அச்சோ பேர் தப்பாக போட்டுட்டாங்களே, சரி மாற்றிட்டு வருவோன்னு சொல்லிட்டு யாரை பார்க்க போறான்னா மறுபடியும் நம்ம செய்ய தான் பார்க்க போகிறான். அதுக்குள்ளேயே செய் கசுக்கிக்கு மெசேஜ் அனுப்பியிருப்பான். என்ன மெசேஜ் அனுப்பியிருப்பான்னா, கசுக்கி, நீங்கள் என்கிட்ட கேட்டீங்கல்ல, ஒரு பையனுக்கு அது பிடிக்கும் பிடிக்காது, என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு பையனுக்கு அது கிடைக்கும் போது கண்டிப்பாக வாங்கிக்கணும், அதுதான் ஒரு பையனோட இது, அது மட்டும் தவற விட்டா அவன் ஒரு லூசு மாதிரி அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருப்பான். இந்த மெசேஜ் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். டபுள் மீனிங்கில் தான் பேசி வச்சுருப்பாங்க. இந்த மெசேஜை படித்ததுக்கப்புறம் நம்ம கசுக்கிக்கு ஒரே குழப்பமாக இருக்கும். இப்போ நேராக ஐடி கார்டு வாங்குறதுக்காண்டி செய் முன்னாடி நிற்கிறான். செய் வந்து என்ன சார் வேணும்னு கேட்க, உடனே கசுக்கி சொல்கிறான், சார் என்னோட பேரை தப்பாக போட்டிருக்கீங்கன்னு சொல்ல, அதுக்கப்புறம் தான் செய் பார்க்குறான். ஆமாம் சார், என்னை மன்னிச்சிருங்க, நான் இப்போவே மாற்றி தரேன், ஆனால் இப்போதைக்கு முழுசாக மாற்ற முடியாது, ஒரு 2 நாள் கழிச்சு தான் நல்லா மாற்ற முடியும், இப்போதைக்கு உங்களுக்கு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி எடுத்து தரேன்னு சொல்லிட்டு அவன் ஜெராக்ஸ் எடுக்க போகிறான். இது எல்லாத்தையுமே தூரத்துலேருந்து நம்ம கசுக்கி பார்த்துட்டே தான் இருக்கான். கசிக்கியோட மைண்டில் இப்போ என்ன ஓடுதுன்னா, செய் மெசேஜ் அனுப்புனால அந்த மெசேஜ் தான் ஓடிட்டே இருக்கு. இப்போ நம்ம கசுக்கி செய்ய பார்த்துட்டே, ஆமாம் ஒருவேளை அவனுக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ, இல்லை இல்லை ஒருவேளை அவனுக்கு அது பிடிக்காம இருக்குமோ, ஒருவேளை அவன் இது முடிய அது பண்ணதே கிடையாதா, அப்படிலாம் அவன் வந்து யோசிச்சுட்டே இருக்கான். அதுவும் செய்ய பார்த்துட்டே யோசிச்சுட்டே இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிக்கிறான், இல்லை இல்லை அவன் ஒரு நாள் கூட பண்ணியிருக்க மாட்டான், ஒருவேளை அவனுக்கு கிடச்சிருக்காதா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்க. அப்புறம் அவனே சமாதானப்படுத்திக்கிறான், அச்சோ கசுக்கி என்ன நினச்சிட்டு இருக்க, நீ லூசு மாதிரி ஏதோ ஒன்று யோசிச்சுட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக செய் வரான். செய் நேராக கசுக்கி கிட்ட, இங்கே பாருங்க சார், உங்களுக்கு இப்போதைக்கு காப்பி எடுத்து தந்திருக்கேன், 2 நாள் கழிச்சு வாங்கிக்கோங்கன்னு சொல்ல, கசுக்கியும் சரின்னு சொல்கிறான். அப்படியே நம்ம செய் வந்து கசுக்கியோட ஐடி கார்டை பார்க்குறான். இன்னுமே நம்ம கசுக்கியோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு ஐடி கார்டு கண்டி கிளிப்பு வாங்கி கொடுத்தான்னு சொன்னல, அதுதான் போட்டிருக்கான் போல இருக்கு. இதை பார்த்து செய் அப்படி உத்து பார்க்க, நம்ம கசுக்கி பயந்து அப்படி கொஞ்சம் ஐடி கார்டை மறைக்கிறான். இதை பார்த்து நம்ம செய்க்கு சிரிப்பாக வந்துட்டு, இப்போ கசுக்கி சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் செய்யும் ஃபூஜியும் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. செய் ஒரே சிரிச்சுட்டே இருக்கான். ஃபூஜி இதெல்லாம் பார்த்துட்டு செய்கிட்ட, செய் உனக்கு என்னாச்சு சிரிச்சுட்டே இருக்க? அதுவா, இன்னைக்கு என்னோட கம்பெனியில் ஒரு ஆளோட ஐடி கார்டு பார்த்தேன், அது பார்க்கும்போது அவர் வந்து மறைச்சிட்டாரு, அது நினச்சா எனக்கு சிரிப்பாக வருது. அது மட்டும் இல்லாமல் எப்பெல்லாம் அந்த ஆள் என்னை பார்க்குறானோ ஏதோ பயந்த மாதிரியே பார்க்குறான், ஒருவேளை என்னை பார்த்தா பேய் மாதிரியா தெரியுதுன்னு கேட்க,
உடனே பூஜி சிரிச்சுக்கிட்டே, இல்ல இல்ல அவனுக்கு வேணா உன்னை பார்த்தா பேய் மாதிரி தெரியலாம். எனக்கு எப்பவுமே அப்படி தெரிஞ்சது கிடையாது. நீ நல்லா சிரிச்ச முகம்னு சொல்ல, அதுக்கு செய் கேட்குறான், பூஜி உனக்கு ஏதாட்டி என்கிட்ட பிடிக்கலன்னா சொல்லு நான் மாத்திக்கிறேன். சேச்சே நீ ஒண்ணுமே மாத்திக்க வேண்டாம். நீ எப்படி இருக்கியோ அப்படியே இருன்னு சொல்ல, நம்ம செய்க்கு தான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. எதையோ போட்டு மனசுக்குள்ள குழப்பிட்டே இருக்கான் போல இருக்கு. அது என்னதுன்னு தான் தெரியல. அதே சமயம் இங்க நம்ம கசுக்கியை தான் காமிக்கிறாங்க. கசுக்கி அவனோட 4 ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவனோட ஃப்ரெண்டு கசுக்கி கிட்ட சொல்றான், டேய் மச்சான் எனக்கு அடுத்த மாசம் கல்யாணம்டா. உடனே கசுக்கி, பரவாயில்லையேடா சொல்லவே இல்லை பாத்தியா, உனக்கு அவ்வளோ சீக்கிரத்திலே கல்யாணமா? உடனே ஃப்ரெண்டு சொல்றான், ஆமாடா எனக்கு அவ்வளோ சீக்கிரத்துல கல்யாணம் தான். எனக்கு பொண்ணு பிடிச்சி போச்சு, அவளுக்கு என்ன பிடிச்சி போச்சு, இதுக்கு மேல என்ன வேணும்? சரி சரி அதெல்லாம் விடு. நான் காதலிக்கிறதுக்கு முன்னாடி நீ தான் முதல்ல காதலிக்க ஆரம்பிச்ச. நீ இன்னும் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டிக்கியேடான்னு கேட்க, உடனே கசுக்கி சொல்றான், அதுவா பண்ணிக்கலாம்டா சீக்கிரமாவே பண்ணிக்கலாம். உடனே ஃப்ரெண்ட்ஸ், ஆமா ஆமா எப்போ குழந்தெல்லாம் பெத்து முடிச்சதுக்கு அப்புறமாவா கேட்கும்போது, கரெக்டா அங்க கையோரி வரா. கையோரி நேரா கசுக்கியோட தோள் மேல கையை போட்டுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்து, ஆமா ஆமா நாங்க குழந்தை பெத்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்ல, உடனே கசுகி, இதெல்லாம் நடக்கிற வேலையா? நீ என்கிட்டயே இருக்கிறது கிடையாது. அது மட்டும் இல்ல நம்ம 2 பேருக்குள்ளேயும் ஒண்ணுமே நடக்கல. அப்ப எப்படி குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டு அப்படி மறைச்சிட்டே சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்கும்போது கையோரிக்கு கஷ்டமா இருக்கு. கசுகி என்ன சொல்றேன்னு கேட்கும்போது, நம்ம கசுகியும், ஆமா நான் உண்மையை தானே சொல்றேன். நம்ம 2 பேரும் தான் சேர்ந்து ரொம்ப வருஷத்துக்கு மேல ஆச்சே. நம்ம 2 பேருக்குள்ளேயும் ஒண்ணுமே இல்லையேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமாவே பேசிட்டு இருக்கான். பார்த்தா இது எல்லாமே கனவு. இப்போதான் நம்ம கையோரி அப்படி தோள் மேல கையை போட்டு மறுபடியும் நம்ம கசுகி கிட்ட, கசுகி இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்க, உடனே கசுகி, இல்ல இல்ல சும்மா ஏதோன்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு இருக்காங்க. இப்போ நைட் ஆயிடுச்சு. நம்ம கசுக்கியும் செய்யும் மறுபடியும் மெசேஜுக்கு மேலே மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கசுக்கி வந்து ஏற்கனவே நம்ம ஒரு மெசேஜ் கேட்டிருந்தால, அதாவது பசங்களுக்கு அந்த மாதிரி விஷயம்லாம் பிடிக்கும் ஆனால் பண்ணாமல் இருக்காங்க, அந்த மாதிரி கேள்வி கேட்டிருப்பான்ல, அது எல்லாமே நினச்சி பார்த்துட்டு கசுக்கி வந்து, ஒருவேளை நம்ம பேசுகிற பையன் அவனை பற்றி தான் கேட்கானோ, ஒருவேளை அவன் இது முடிய அது பண்ணியிருக்கவே மாட்டானா, சேச்சா அப்படிலாம் இருக்காது, பேசாம நான் கேட்டுருவா, நீ தான் அது பண்ணவே இல்லையா அப்படின்னு கேட்கலான்னு போகிறான். அதுக்கப்புறம் வேண்டான்னு சொல்லிட்டு இப்போ கசுகியை பற்றி கேட்குறான். என்ன கேட்குறான்னா, இதே மாதிரி தான், உனக்கு ஒன்று தெரியுமா, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஆனால் இப்போ நான் அது பண்ணுறதே கிடையாது. இது எல்லாமே டபுள் மீனிங்கில் இருக்குது, நான் என்ன பண்ணுறது, நான் சரி ஏதோ சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு நம்ம கேட்குறான், அப்படியா என்னாச்சுன்னு கேட்க, உடனே மறுபடியும் கசுக்கி, ஆமாம் நாங்கள் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அது வந்து எங்கள் நடுவில் எல்லாமே இருக்கும், அது மட்டும்தான் இருக்கும். ஆனால் இப்போ அது எதுவுமே கிடையாது. இப்போ நானே கிட்ட போனாலும் என்னை விட்டு ரொம்ப ரொம்ப விலகி போகிறா. அது மட்டும் இல்லாமல் என்னோட கை விரல் கூட அவன் மேலே பட விட மாட்டிக்கா. அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உண்மையை சொன்னால் நானும் அவளும் சேர்ந்து 2 வருஷத்துக்கு மேலாச்சு. எனக்கு அது வேணும்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் அவகிட்ட நான் எப்பெல்லாம் கிட்ட போகிறேனோ அவள் என்னை பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேங்கிறா. ஆனால் ஏதாட்டும் சாக்கு போக்கு சொல்லி அப்படியே வெளியே கிளம்பி போயிடுறா. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இனிமேல் எப்போ அது நடக்க போகுதுன்னு எனக்கு தெரில. அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து, ஓ அப்படியே கேட்டுகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஆஃபீஸு தான் காமிக்கிறாங்க. ஆஃபீஸில் ஏற்கனவே ஒரு ஃபங்க்ஷன் வைக்க போகிறேன்னு சொன்னாங்கள்ல, அந்த ஃபங்க்ஷனை தான் காமிக்கிறாங்க. எல்லாருமே இருக்காங்க. நம்ம கசுக்கியும் செய்யும் அங்கே தான் இருக்காங்க. நம்ம கசுக்கி அப்படியே சரக்கு வாங்கலான்னு போகும்போது என்ன பண்ணுறான்னா ஜூஸ் வாங்குறதுக்காண்டி போயிருக்கான். இதை பார்த்தா கசுக்கி கிட்ட, ஆமாம் சார் என்ன நீங்கள் சரக்கு அடிக்க மாட்டீங்களான்னு கேட்க சொல்கிறான், நான் சரக்கு அடிக்க மாட்டேன்லாம் சொல்ல முடியாது, ஆனால் எனக்கு சரக்கு அடிக்கிறது எப்படின்னு தெரியாது. நான் நிறைய நாள் பார்ட்டிக்கெலாம் வந்ததே கிடையாது, இதுதான் தடவைன்னு சொல்ல, இப்போ தான் நம்ம கசுக்கிக்கு புரிய வருது. ஓ உங்களுக்கு இந்த மாதிரி பார்ட்டிக்கெலாம் வந்து பழக்கம் கிடையாதா, சரி சரி பரவாயில்ல நீங்கள் ஜூஸே குடிங்கன்னு சொல்லிட்டு 2 பேருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. கசுக்கியோட கை விரலை பார்க்குறான். அதில் நகம்லாம் அழகாக கட் பண்ணியிருக்கு. உடனே கேட்குறான், ஆமாம் சார் உங்களோட நகம்லாம் அழகாக கட் பண்ணியிருக்காங்க, யார் கட் பண்ணாங்கன்னு கேட்க கசுக்கி சொல்கிறான், அதுவா சார் என்னோட காதலி தான் கட் பண்ணுவாங்க. ஓ அப்படியா, அப்போ உங்கள் காதலிக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. அதுக்கு கசுக்கி, ஆமாம் ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. சொல்கிறான், உங்களோட காதலி கிடைக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்ல, கசுக்கி மனசுக்குள்ள அப்படியே இருந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம கசுக்கி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்கும், மழை பெஞ்சிட்டு இருக்கு.
கசுகி இப்போதான் கொடை எடுத்துட்டு இருக்கான். செய் வந்து மழையில நனைஞ்சிட்டே இருக்கான். கசுகி இதெல்லாம் தூரத்துல இருந்து பார்த்துட்டு நேரா செய்கிட்ட போய், சார் என்னாச்சு கொடை கொண்டு வரலையா, என்னோட கொடையில வாங்கன்னு சொல்லிட்டு கொடையை நீட்டிட்டு இருக்க. உடனே செய் அவனோட பேக்ல இருந்து ஒரு கொடையை எடுத்து அவனுக்கு வந்து பிடிச்சிட்டு இருக்கான். கசுகி கேட்குறான், எதுக்காக சார் உங்ககிட்ட தான் கொடை இருக்குல்ல, எதுக்காக மழையில நனைஞ்சிங்க? உடனே செய், அதுவா, எனக்கு மழைனா ரொம்ப பிடிக்கும். நான் மழையை பார்த்து மழையோட சத்தத்தை கேட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு, அதனால தான் சும்மா நின்று கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்ல, அதுக்கு கசுகி சிரிச்சிட்டே, என்ன சார் நீங்கள் மழையை பார்த்ததே கிடையாதா? எனக்கு இந்த மழையை பார்க்கறது அதோட சத்தத்தை கேட்குறதே பிடிக்காது. ஏன்னா நான் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அந்த சத்தம் தான் என்னை எழுப்பி விடுன்னு சொல்ல, நம்ம செய், இல்லை இல்லை எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எங்கள் வீட்டுக்குள்ளே அந்த சத்தமே கேட்காதுன்னு சொல்லிட்டு இருக்க. கசுகி சொல்கிறான், அப்படியா சார், பேசாமல் ஒரு நாள் என் கூட வாங்க, நான் நிறைய இடத்த சுற்றி காட்டுறேன். உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் தாங்க, நான் அதில் வந்து மழை எங்கெல்லாம் பெய்யணும் அந்த இடத்தோட பேர் அனுப்புகிறேன்னு சொல்ல, செய் சொல்கிறான், இல்லையே என்கிட்ட வாட்ஸ்அப் இல்லையேன்னு சொல்ல, கசுகி கேட்குறான், ஓ அப்படியா சார், உங்ககிட்ட இமெயில் இருக்கான்னு கேட்க, அதுக்கு செய்யும் ஆமாம் இருக்குன்னு சொல்லிடுறான். இப்போ கசுகி, நின்னுங்க சார், உங்களுக்கு என்னோட இமெயில் அட்ரஸ் எடுத்து தரேன்னு சொல்லிட்டு அவனோட ஃபோனை தேடுறான். அவனோட ஃபோனை அந்த பார்க்குள்ளேயே வச்சுட்டான் போல இருக்கு. இப்போ நம்ம கசுகி செய்கிட்ட, சார் ஒரு நிமிஷம் இங்கேயே நின்னுங்க, பார்க்குள்ளே என்னோட ஃபோனை வச்சுட்டேன், நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளுக்கு போக போக செய் சொல்கிறான், இந்த பாருங்க சார், எனக்கு வீட்டுக்கு நேரம் ஆகிட்டு, நான் வீட்டுக்கு போகிறேன், இன்னொரு நாள் அந்த நம்பரை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இங்கே ஃபூஜியையும் செய்யன்னு தான் காமிக்கிறாங்க. செய் வந்து ஏற்கனவே மழையில் நனைஞ்சிட்டான்ல, ஃபூஜி வந்து அழகாக டவல் எடுத்து நம்ம செய் கண்டி அக்கறையாக தொடச்சி விட்டுட்டு இருக்கான். ஃபூஜி கேட்குறான், என்ன செய் கொடை கொண்டு போயும் இப்படி நனைஞ்சிட்டு வந்திருக்க, ஏதாட்டு காய்ச்சல் கீச்சல் பிடிச்சிட்டுனா அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சி விட்டுட்டே இருக்க. உனக்கு ஒன்று தெரியுமா ஃபூஜி, நான் இன்னைக்கு ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தேன், அங்கே ஒரு பையன் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி பேசினான். அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் எப்போ பார்த்தாலும் அக்கறையாக அவனுக்கு நெயில் எல்லாமே கட் பண்ணி விடுவாளாம், பரவாயில்லன்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஃபூஜி, ஓ அப்படியா, அந்த பையன் உன்கிட்ட அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி பேசி சீனை போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபூஜி உள்ளுக்கு போயிட்டான். நம்ம செய் மட்டும் தனியாக உட்காந்து ஏதோன்னு யோசிச்சுட்டு இருக்கான். என்ன யோசிக்கிறானா, உங்கள் எல்லாருக்கும் ஒன்று தெரியுமா, ஃபூஜிக்கு நிறைய விஷயம் பிடிக்காது. என்னதெல்லாம் தெரியுமா, அவனுக்கு பார்ட்டி பிடிக்காது, கொடை பிடிக்காது, அதுக்கப்புறம் நல்ல நல்ல அழகான ட்ரெஸ்ஸெல்லாம் போட பிடிக்காது, போட்டவங்களையும் பார்க்க பிடிக்காது. அதே மாதிரி ஒரு டவல் இருந்தால் அது வந்து வெள்ளை வெள்ளைன்னு தான் இருக்கணும். கலர் டவல் அவனுக்கு வந்து பிடிக்காது. டிவி பிடிக்காது. இந்த வீட்டில் எல்லாமே வெள்ளை டவலாக மட்டும்தான் இருக்கும். இது எல்லாமே பிடிக்கலன்னா ஒத்துக்கலாம். அவனுக்கு இன்னொன்று முக்கியமான விஷயம் பிடிக்காது. என்ன பிடிக்காது தெரியுமா, அவனுக்கு சேர்ந்து இருக்கிறது பிடிக்காது. அதாவது அந்த மாதிரி எதுவுமே பண்ணவே பிடிக்காது. அந்த மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சோகமாக இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம செய் உள்ளுக்கு போய் குளிக்க போயிருக்கான். உள்ளுக்கு போய் குளிக்கும்போது ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்க, ஒரு நாள் நம்ம செய் பாத்ரூமில் இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா வெளியே நின்றுட்டு, இங்கே பாரு செய், நாங்கள் 2 பேருமே வெளியே கிளம்புறோம், கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துருவோம்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம செய்க்கு வந்து ஒரு ஃபோன் வந்திருக்கும். அதாவது செய்யோட அப்பா அம்மா ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிருப்பாங்கன்னு. அதுலேருந்தே நம்ம செய் ரொம்ப ரொம்ப உடஞ்சி போயிருப்பான். அப்போ தான் நம்ம ஃபூஜி வந்திருப்பான். ஃபூஜி செய்ய அப்படியே ஆறுதல் படுத்திட்டு, இங்கே பாரு செய், நான் எப்போவுமே உன் கூடவே இருப்பேன், எந்த காலத்துலனாலும் உன்னை விட்டு போக மாட்டேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம், நம்ம 2 பேருக்குள்ள அந்த விஷயம் மட்டும் நடக்காது, எப்போவுமே நடக்காது. அதுக்குன்னு நான் வேற ஒரு பொண்ணை காதலிப்பேன், வேற ஒருத்தனை வந்து கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிலாம் கிடையாது. கடைசி முடியும் உன் கூடவே இருப்பேன், உன்னை நல்லா பார்த்துப்பேன், ஆனால் அது மட்டும் நடக்காதுன்னு சொல்லியிருப்பான். ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு போச்சு. இப்போ செய் அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு, வாழ்க்கை முழுக்க ஃபூஜி என் கூட இருப்பேன்னு சொன்னான், ஆனால் எப்படி இருக்க முடியும், இந்த விஷயம் இல்லாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ நினச்சிட்டே இருப்பான். ஒரு செகண்டில் அவனுக்கு மயக்கம் ஆயிரும். எந்திரிச்சு நிற்கும் போது அப்படியே மயக்கம் போட்டு விழ, உடனே ஃபூஜி அங்கேருந்து ஓடி வரான். இங்கே செய் மயக்கம் போட்டு விழுறான்ல, அவனோட டவல் எல்லாமே உருவி விழுந்துரும், ஒன்றுமே போட்டிருக்க மாட்டான். ஃபூஜி இதெல்லாம் பார்த்துட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி அப்படியே டவலெல்லாம் கட்டிட்டு, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட, செய் வந்து இல்லை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிப்பான். அப்போ நம்ம ஃபூஜி செய் கண்டி தண்ணிலாம் எடுத்து கொடுப்பான். ஆனால் நம்ம செய் என்ன செய்வானா, ஃபூஜி நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும், என்னை மன்னிச்சிடு, நம்ம 2 பேருமே அந்த மாதிரி பண்ணலாமா, அந்த மாதிரி பண்ணலாம் தானே அப்படின்னு கேட்க, ஃபூஜி செய் நீ என்ன பேசுகிற சும்மாருன்னு சொல்ல, ஆனாலும் செய் கேட்குற மாதிரி இல்லை, இங்கே பாரு ஃபூஜி, ஒன்று நீ என்ன பண்ணு, இல்லைன்னா நான் ஒன்று பண்ணுறேன், அப்படி இல்லைன்னா நான் பண்ணுறதுக்கு ஏதாட்டு பண்ணி பார்க்குறேன், எதுனாலும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க, நம்ம ஃபூஜிக்கு இங்கே பாரு செய், இதை மாதிரிலாம் பேசாதன்னு சொல்லிட்டே இருக்க, செய் கேட்குற மாதிரி இல்லை, இங்கே பாரு எனக்கு பண்ணியே ஆகணும், அச்சோ இதெல்லாம் எப்படி பேசுறதுன்னே தெரில, ரொம்ப டபுள் மீனிங் தான், ஏன் இந்த மூவி எடுத்தேன்னு எனக்கு தெரில,
அதுதான் சொன்னான். பண்ணியே ஆகணும்னு கேட்க, நம்ம ஃபூஜி வந்து, "இங்க பாரு இதுக்கு மேல இப்படி பேசாதன்னு" சொல்லிட்டு அப்படியே உள்ளக்க போயிட்டான். ஆனா சேய்க்கு தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். வாழ்க்கையில இந்த மாரி பண்ணவே கூடாதுன்னு ஏன் இப்படி இருக்க? அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ நெனச்சிட்டு இருப்பான். இப்படியே இந்த மூவி முடிக்கிறான். யாருக்கெல்லாம் இந்த மூவி பிடிக்கலையோ, கை தூக்குங்க பாப்போம். எனக்கு பிடிக்கல. ஒருவேளை இந்த மூவி பிடிக்கலன்னு சொன்னீங்கன்னா, நான் இந்த மூவிய விட்டுட்டு வேற ஏதாட்டி இதுக்கு பதிலா மூவி எடுப்பேன். எனக்கு இந்த மூவி சுத்தமாவே பிடிக்கல. ஒரு கதை சொன்ன மாரியே எனக்கு இல்ல. இது கதையே கிடையாது. ஏன்னா இது உள்ளுக்க ஒண்ணுமே வரல. ஒருவேளை 2 ஹீரோ பாத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் கதை சூடு பிடிக்குமா? ஒண்ணுமே புரியல. ஒருவேளை உங்க யாருக்குமே இந்த கதை பிடிக்கலன்னா, தயவு செஞ்சு சொல்லுங்க. இந்த கதைய அப்படியே விட்டுட்டு வேற ஏதாட்டும் ஒரு நல்ல கதை எடுத்து சொல்றேன். எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு.